வெயில்ல நடந்து வருவா, மரத்துக்கடியில ஒரு துண்டை விரிச்சு படுத்தானா நல்லா அருமையா தூங்கி எந்திப்பான், எந்த சஞ்சலமும் இல்லாம. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கி எழுந்தா கூட நல்லா அவன் எப்படி சொல்ற அந்த அளவுக்கு தூங்கி எந்திரிச்சு சொடக்கெடுத்தது மாதிரி எந்திப்பான். மெத்தையில படுத்திருக்கிறவன் 4 மாத்திரை போட்டா தூக்கம் வர்றதுக்கு அவனுக்கு 4 மணி நேரம் ஆகும். அதுக்கு பேரு சொகுசா? சொல்லுங்க சாமி. நீங்களா சொகுசா வாழ்றாங்கன்னா எப்படி? நமக்கு பாக்குறதுக்கு சொகுசா வாழ்றது மாதிரி நமக்கு தெரியும். அவனுக்குள்ள போய் பார்க்கும் போதுதான் தெரியும் அவன் என்ன இம்சையில இருக்கிறாங்கிறது. புரிஞ்சதா? இறைவன் உன்னை இந்த பூமியில அவதரிக்க செஞ்சது அத்தனை இம்சைக்கு ஆளாயித்தான் நீ இந்த பூமியில நடமாடணும் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லையே. உனக்கான தகுதியை உன்கிட்ட கொடுத்துருக்குறேன். உன் தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு புத்தியை கொடுத்துருக்குறேன். அதை வச்சு நீ என்ன செய்யணும், எப்படி நீ இந்த பூமியில நடமாடணும், எப்படி வாழ்க்கையை கொண்டுட்டு போகணுங்கிற எல்லா திறனும் உனக்கு கொடுத்து வச்சிருக்கிறேன். நீ அதை சரியா பயன்படுத்தாம நீ வேற இத பாதையில பயன்படுத்திக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன் அப்படின்னு சொல்றது. நீங்க நினைக்கிறது மாதிரி பெரிய சம்பாரிச்சு கோடீஸ்வரனா இருக்கிறவங்க பூரா எவனும் அரை மணி நேரம் கூட நீங்க சொல்ற சொகுசு வாழ்க்கை இருக்காது. தெரிஞ்சுக்கோ. எப்படி? அதுவே ஒண்ணும் இல்லாம விவசாய கூலியா இருக்கட்டும், இன்னைக்கு பணக்காரனை விட கூலிக்கு வேலை பார்க்கறவங்க தான் வசதியா வாழ முடியும், நல்ல வசதியா வாழ முடியும். ஆனா இவங்க எடுத்துக்கிட்ட அந்த பயணம் இருக்குவாரு, அது அவங்கள சிறுமைப்படுத்துது, அவ்வளவுதான். ஆமா, இன்னைக்கு சாதாரணமா ஒரு கையால் மம்முட்டி எடுத்து வேலை பார்க்கறவனுக்கு இன்னைக்கு குறைஞ்சது 750 ரூபாய் 800 ரூபாய் சம்பளம்.